திரு அக்னீஸ்வர், இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு கிட்ட இருக்கு அப்படின்றப்போ இப்பவே தேர்தல் கூட்டணி அப்படின்றத அறிவிச்சாச்சு. ஸோ இப்பவே அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இங்கே 2019 திமுக கூட்டணி அப்படியே அசையாம ஆடாம பின்னி பிணைந்து கிடக்குறாங்களே, அதை பத்தி யாராவது கேள்வி கேட்குறீங்களா? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அவங்க தான் நாங்கள் வலுவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே. வலுவா இருக்கிறது அப்படின்னா அப்படி 100 மூட ராம்கோ சிமெண்ட் போட்டு கட்டுற பாம்பன் பாலமா இது? வலுவா நீங்க இருக்கிறதுனால நீட்டு விளக்கை பெற்று தந்தீர்களா? முரண்பாடே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் சிபிஐ மாநில திமுக அரசாங்கம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஏன் சிபிஐக்கு கொடுக்க மறுக்கிறார்? பயமா? தாழ்த்தப்பட்ட மக்கள், விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் குறையும், அப்படி குறைஞ்சிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயமா? அடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் சாம்சங் மேல்முறையீட வாபஸ் வாங்கிட்டாங்களா? ஜெனீவாவிலிருந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்களா வாங்கலையா? வலுவா இருக்கிறேன்றீங்க, ஜெனீவாவில் போய் நீங்க போயிட்டு வேணாம் இந்த வழக்கை அங்க தாக்கல் பண்ணாதீங்க, எங்களுக்கு அசிங்கம், நீங்க எங்களோட 2019 கூட்டணியில் இருக்கிறீங்க, நாங்க தொடர்ந்து உள்ளாட்சியில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறோம், ஏதோ எங்களால தான் இந்தியாவிலே 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்க இன்னைக்கு நீங்க 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க, ஆகையினால எங்களால தான் நீங்க நல்லா இருக்கிறீங்க, அதனால வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லி திமுகவினுடைய தலைவர் கேட்டாரா? ஏன் நீங்க செய்யல? உங்க வலுவா இருக்கிறது ஜெனீவாவில் தெரியுது. அதுபட டான்ஜெட்கோ நியூயார்க் மாகாண நீதிமன்றத்தில் வலுவா இருக்கிற திமுக கூட்டணி, நல்லா கேட்டுக்குங்க, வலுவா இருக்கிற திமுக கூட்டணி இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கத்தில் பல்வேறு துறைகள் இருக்கு, 65 துறைகள் இருக்குது. அந்த 65 துறைகள்ல அமெரிக்காவில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அது மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு வலுவா கூட்டணி இருக்குது. இதெல்லாம் தான் வலு அப்படின்றாங்களோ? இதுதான் வலு. அங்க வழக்கு இருந்தாலும் அதை நாங்க காட்டாம மக்கள்கிட்ட பேசாம பாதுகாப்பா இருக்கிறோம்ல. தமிழ்நாட்டு ஊடகத்தை வலுவா நாங்க எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்ல, யாரும் பேசாம, கூட்டணி கட்சிகளும் அதை பத்தி எதுவும் பேசாம வலுவா இருக்காங்க. கூட்டணி கட்சிகளும் பேசக்கூடாது, வேற யாரும் பேச விடவும் மாட்டோம். எவ்வளவு வலுவா இருக்காங்க. இப்ப கேக்குறேன், நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். 100 மரங்களை அந்த பேபி அணையில 25 மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு பினராயி விஜயன் கேரளாவினுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சாரு. நன்றி தெரிவிச்ச அடுத்த நாள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் போட்டு வேணாம் வனத்துறை சொல்லுது, இல்ல நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, அந்த வனத்துறையினுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய ரிப்போர்ட் ஒப்பீனியனை அந்த பதில வாங்கிக்கிட்டு கேரளாவினுடைய முதலமைச்சர் அதெல்லாம் முடியாது போங்க அதெல்லாம் நாங்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டார். அவங்க உங்க வலுவான கூட்டணி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கேரளாவில் முல்லை பெரியாறுல, தேனியில, மதுரை மாவட்டத்தில், சிவகங்கையில், ராமநாதபுரத்தில் எங்காவது தமிழ்நாடு முதலமைச்சரை அவமானப்படுத்திய இழிவுபடுத்திய எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிச்சத தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க அவமதிச்சிட்டீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எங்காவது போராடியது உண்டா? ஏன் போராடல? ஏன் எப்படி போராட முடியும்? இவங்க தான் காசு வாங்கிட்டாங்களா? சைலண்ட் மோட் போயிட்டாங்க. வலுவா இருக்கிறதுனால இவங்க வலுவா இருக்கிறது எதனால? தேர்தல் ஆணையத்திலேயே நாங்க 10 கோடி வாங்கியிருக்கோம் சொல்லி வலுவா நாங்க இருப்பதற்கு காரணம் திமுக தான், திமுக பணம் தான் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது. வருமானத்தில் நாங்க இவ்வளவு வாங்கியிருக்கோன்றாங்க. எதுல வலுவா இருக்கிறாங்க நான் கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியா நடைமுறைப்படுத்தினாரு. ஆனா நீங்க ஒரு 2.5% அதிகரிச்சு கொடுக்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் வலுவான திமுகவும் வலுவான கூட்டணி கட்சிகளும் ஏப்பா ஒரு 10% உங்களால உயர்த்த முடியல? இதெல்லாம் அவங்க பண்றது மக்கள் கிட்ட பிரச்சனைகளை மடைமாற்றுறதுக்கு தான் அப்படின்னு நேற்று உள்துறை அமைச்சர் கூட சொன்னார். அதுதான் பண்றாங்களோ? எந்த பிரச்சனையும் மாநில பிரச்சனைகளை திமுக தீர்த்து வைக்கவே இல்லை. மாறாக அதை வெளியில காட்டிக்கிறாம, அது ஒரு சின்ன ஒரு சிராய்ப்பு அல்லது கீரல் அல்லது ரத்தம் அது வந்ததுன்னா, ஒரு வீக்கம் வந்ததுன்னா அதில் பேண்டேஜை போட்டு வச்சிருவோம், அது தெரியாது.
அது மாதிரி தான் இந்த அரசாங்கம் ஒரு பேண்டேஜ் அரசாங்கமாக இருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை பண்றாங்க, என்ன? பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம். ஓகே, அது நல்ல திட்டம் தான். அதுக்கு இப்போ காலையில் சிற்றுண்டி மாணவர்களுக்கு, அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நுங்கம்பாக்கத்தில் அது ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஆட்சி வரவில்லை, அதனால் அது தொடர முடியவில்லை. ஆகவே அந்த ஒற்றை திட்டத்தை தவிர வேற எல்லாமே இந்த அரசாங்கம் மூடி அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. சொத்து வரியை 150% எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏத்தலைங்க. மின்சார கட்டணத்தை திரு தங்கமணி மின்சார அமைச்சராக இருக்க வாரிய அமைச்சராக இருக்கிற போது இது இப்படி ஏத்தலைங்க. 52% ஏத்தலைங்க. நீங்க சொல்றதெல்லாம் இப்ப இருக்கு, அது இல்லைன்னு. நேற்று பேசுறப்ப உள்துறை அமைச்சர் கூட ஒரு மிகப்பெரிய ஊழல் பட்டியல் ஒண்ணு கூட சொன்னாரு. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி கணக்கு மக்களுக்கு சொல்ல போற செய்தி என்ன? மக்களுக்கு சொல்ல போற செய்தி என்ன? தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் பாஜக பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் நடக்க போகிறது. ஆகவே அதிமுக என்கிற மாநில கட்சிக்குள் நாங்கள் பாரதிய ஜனதா தலையிட மாட்டோம். ஆகவே அவர்களுடைய இதில் தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்ற நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னார் இல்லையா, அதாவது நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு என்ன? அதிமுக இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறது, அவங்க மும்மொழி கொள்கையை சொல்றாங்க. அப்போ இதில் எப்படி குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பூத கண்ணாடி போட்டு தேடி பார்க்குறாங்க. அது இன்னும் 1 வருஷம் இருக்குது. அது தேர்தலில் வருகிற போது எப்படி முடிவெடுக்கிறாங்க பார்ப்போம். இல்ல, அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் அவரோட அறிக்கையில நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன அப்படின்னு யோசிச்சு முதல்வருக்கு நேரத்தெல்லாம் தூக்கமே இருந்திருக்காது போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிஜமாவே அதுல அவங்களுக்கு பதற்றம் இருக்கா? உண்மைதானே? ஏன்னா மத்தியில் ஆளுகிற அரசாங்கம். ஆக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இல்லை. ஆக நடைமுறைப்படுத்த வேண்டியது எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட போய் போராடி வாதாடி வாங்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லை. நாங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறோம். ஏன் நீட்டு விலக்கை பெற முடியவில்லை? உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் உங்களால போய் அந்த வழக்கை இது பண்ண முடியல? கேட்டா எது எடுத்தாலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. வழக்கு இருக்குதுன்னா மாநில அரசு செயல்படாதா? அந்த மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா? அப்ப உச்சநீதிமன்றத்தில் வழக்கு 2021 இருந்துச்சுல. அப்ப இருக்கிற போதே நாங்க ஏன் நீட்டு விலக்கை கொண்டு வருவோம்னு ஏன் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீங்க? அப்ப பொய் சொல்லிட்டு அதை இன்னும் வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியலையே. சொன்னது திமுக மட்டும்தானே. தேர்தல் அறிக்கையில நாங்க வாய்மொழியா சொன்னது எப்படி? நாங்க மேடை பிரச்சாரத்துல சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க? நீட்டு விலக்கு ரகசியம் தெரியும் சொன்னீங்க. சொன்னது திமுக மட்டும்தான். ஆனா இன்னைக்கு 63 கட்சிகளை நீங்க கூட்டி பழிய 62 கட்சி மேல போட முயற்சிக்கிற பாருங்க. இதுதான் எதிர்மறை வாக்குகளை உயர்த்தும். உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்கள் செயல்படாமல் இது ஒரு பேண்டேஜ் அரசாங்கமாக வீக்கத்தை கட்டு போட்டு காணாமல் ஒண்ணு இல்லப்பா, கையில என்ன ஒரு சின்ன காயம்பா. இப்போ அந்த பேண்டேஜ் எல்லாம் அவுத்து மக்கள் கிட்ட இதுதான் அப்படின்றத கூட்டணியா 4.5 வருஷ காலம் ஆயிருச்சு. நீங்கள் சாதித்தது என்ன? நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி கேள்வி கேட்பதற்கு எந்த விதமாக தார்மீகமான பொறுப்போ நீங்க எந்தவித கடமையை நீங்க ஆற்றாம இருந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அங்க எங்க சேர்ந்தா உங்களுக்கு என்ன? ஆனால் அவர் தன் பிடியை இழந்து விடவில்லை, இழக்கவும் மாட்டார். உங்களை மாதிரி கிடையாது. நான் கேட்கிறேன், 7 பிள்ளைங்க நடைமுறைப்படுத்திட்டு நீட்டு விளக்குக்கு நாங்கள் வந்தா ரகசியம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லலையேங்க. ஆனா நீங்க சொல்லிட்டு நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுவுமே பதில் சொல்ல முடியல, செயல்படவும் தெரியல. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? இங்க கர்நாடகா எடுத்துக்கங்க. பசவராஜ் பொம்மை இருக்கிற போது 1000 கோடி ஒதுக்குனாங்க. இதே திரு PR சிவகுமார் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் வந்து ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோங்கிறாரு. உங்கள் மீது பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை. இப்போ அப்படி இருக்கிறவங்க தான் இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சதை பார்த்து பயப்படுறாங்களா? இயல்பாகவே வரத்தானே செய்யும். ஏன் அந்த பயம்? நீங்க ஒரு விஷயம் கேளுங்களேன், அது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் அரிஸ்டோக்ரஸின்னு பாருங்களேன். ஏன் நாங்கள் காம்பாக்டான கூட்டணிங்கிறாங்க. அந்த காம்பாக்டான கூட்டணியினால தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மையும் இதுவரைக்கும் இல்லை. ஆனா அதிமுக கூட்டணி அமைக்க மாட்டாங்க, எங்களிடம் வந்து யாரும் போகவே மாட்டாங்க அப்படின்னு உங்க கூட்டணி நினைச்சு மாறுதட்டிக்கிறீங்க. ஆகவே யாரும் கூட்டணி போகாத அதிமுக யாரு கூட கூட்டணி போனா உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். உங்களுக்கே வயிறெல்லாம் எரியுது. இப்போ
உங்களுக்கு பயம். அந்த பயம் ஏன்? அந்த பயம் ஏன்? திரும்ப வந்து இவங்க வந்து இப்ப வாக்கு சதவீதம் தனியா அவங்க நின்று ஒரு 18 விழுக்காடு, இவங்க வந்து எல்லாம் அதிமுக நின்று 23.5 விழுக்காடு. அப்ப இதெல்லாம் கூட கூட நாளைக்கு இன்னும் சில பிற கட்சிகள் தாவேகாவோ அல்லது நாம் தமிழரோ எல்லோரும் இணைந்து விட்டால் இப்ப என்ன கூத்துனா, திமுகவோட எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கிறாங்க, அது ஜனநாயக மாண்பு மரபு. ஆனால் அதிமுக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து திமுகவின் எதிர்மறை வாக்குகளை சொன்னதை செய்யல. 5 ஆண்டு காலம் மக்களை வரியில வாட்டி வதக்கிட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய வந்து நீங்க நினைக்கிறீங்கல்ல, திமுக அரசாங்கமும் நீங்க டொனால்டு ட்ரம்ப் ரெண்டும் ஒண்ணுதான். அவர் 26% போடுறாரு. இன்னைக்கு நேற்றைக்கு மெக்சிகோ வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அதை கண்டிக்கிறது, சீனா கண்டிக்கிறது. ஆகவே இங்கிருந்து சொல்லக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் வெளிநாட்டு பொருள்கள் அத்தனைக்கும் வரி போடுறாருன்னு சொன்னா, நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா வரியும் உயர்த்திட்டீங்களே, ஏதாவது ஒண்ணு குறைச்சிருக்கீங்களா? அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு சென்ற போது என்ன வரி இருந்ததோ அந்த வரியை நீங்க தொடர்றீங்களா? இல்லையே. அப்போ ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? நீங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஏன் நடத்த பயப்படுறீங்க? தோத்து போயிருவாங்க. ஏன்னா தெருவுல மணல் கொட்டுனா கவுன்சிலர் வீட்டுக்கு வந்துடுறாரு, அவருக்கு அக்கறை. ஏன்னா மணலை தாங்கி நிக்கிறது கவுன்சிலர் தானே, ஜல்லியை தாங்கி நிக்கிறது அவர் தலையில தானே நிக்குது. ஆகவே அரசாங்கம் போட்ட ரோட்டில் மக்கள் வரி பணம் சொத்து வரி கட்டுகிற, நீங்க மாநகராட்சியில கழிவுநீர் வரி எல்லா வரியும் கட்டுகிற அந்த மனிதர்கள் வீடு கட்டுகிற போது கவுன்சிலருக்கு ஏன் வந்து இவ்வளவு வேதனை? ஆகவே ஊரக உள்ளாட்சி தேர்தலை திமுக நடத்தாமல் பயப்படுகிறது. காரணம், கோர்ட்ல கேஸ் பெண்டிங். நீட்ல ஏப்பா கொண்டு வரல, உச்ச நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் பெண்டிங். கர்நாடகாவில் ஏப்பா இது பண்ணல, கோர்ட் கேஸ் பெண்டிங் மேகதாதுல. அப்போ கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருக்குன்னா அப்ப நீங்க தேர்தலில் நிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். எல்லாமே சுத்தி கோர்ட்ல கேஸ் பெண்டிங், கோர்ட்ல கேஸ்ல பெண்டிங்கா இருந்ததுன்னா அப்ப எது செயல்பட முடியாது? திமுகவோட இந்த ஒரு செயலற்ற தன்மை எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட கொண்டு தெரிஞ்சு போச்சு, வெளியில தெரிஞ்சிருச்சு. கூட்டணி என்பது விடுங்க, நீங்க யாரோடையும் கூட்டணி வச்சுக்கோங்க, வைக்காம இருங்க, அதுல நமக்கு பாதிப்பும் இல்ல, நன்மையும் இல்ல, தீமையும் இல்லை. ஆனால் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல், ஏற்கனவே பெற்றுத்தந்த முதலமைச்சர்கள் பெற்றுத்தந்த உரிமையை நீங்கள் துளியும் மதிக்காமல், அதை பின்பற்றாமல் வெறுமனே நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம், கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. நீங்க என்ன ஒரு பேங்க்ல போட்ட பிக்ஸட் டெபாசிட்டா? அப்போ எல்லா கட்சிகளும் திமுகவுடன் திமுகவாகவே மாறிட்டாங்களா? அப்ப தனி கட்சி இல்லையா? இனிமேல் சின்னமெல்லாம் வேணாமா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தை தனி சின்னம் அப்படிதானே சொல்றாங்க. திமுக என்ன பண்ணாலும் இது கொள்கை கூட்டணி அப்படின்னு அவங்க உறுதியா இருக்கிறாங்களா? அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கேள்விதான் இப்ப வருது. எல்லாரும் கொள்கைனா அப்ப எல்லாரும் ஒரே கூட்டணியில இருந்து ஒரே கட்சியில இருந்துக்கலாமே அப்படின்றது. இனிமேலுக்குலாம் இந்திய நாட்டுல யாரும் தயவு செய்து எந்த அரசியல் கட்சி கொள்கையை பத்தி எல்லாம் பேசுறாதீங்க. இனிமேலுக்கு கொள்கையெல்லாம் இல்லை, எல்லாமே அரசியல் எம்என்சி கம்பெனியா மாறிவிட்டதற்கு பிறகு பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் இன்னைக்கு அரசியல் பிரதானமாக இருக்கிற போது தயவு செய்து கொள்கைன்னு இன்னும் திருக்குறள் பரிமேலாளர்கள் உரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நாம் நடத்துவது அமலாக்கத்துறையில் 1000 கோடி ஊழல். அமலாக்கத்துறை சொல்லிச்சுல, அதை ஏன் நீங்க சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வருகிற போது ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த இணைப்பை துண்டிக்கிறீங்க? அப்ப இந்த மாதிரி எல்லாமே மக்கள் கிட்ட அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் திமுகவோட கூட்டணி தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே இப்ப கொஞ்சம் பதட்டத்துல இருக்கிறாங்க. அதுதான் பயம், பதட்டம். நீங்க வந்து தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி சபாநாயகர் மேல இது தீர்மானம் கொண்டு வர்றாங்க. தீர்மானத்தில் நாங்கள் வெற்றி சார், நீங்க ஓட்டு போடுறதுல பெரிய எல்லாருமே நீங்க பெரிய ஆட்கள், ஆனா மக்கள் வளர்ச்சியில் பெரிய ஆட்களா? இல்லையே. அதுல கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்களே. எல்லாமே வந்து விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். இங்கு திமுக மாடல், இங்கு வந்து சமூக நீதி. எத்தனை சமூகம் என்றே தமிழ்நாட்டில் தெரியல, அந்த சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. சமூகம் எத்தனைன்னு தெரியாத போது எந்த சமூகத்துக்கு என்ன நீதியை பெற்று தந்தீர்கள்? நம்மை விட பின்தங்கிய பீகார் எடுத்துட்டாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு, தெலுங்கானாவில் எடுத்தாச்சு. ஆனால் திமுக 49 ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு 2025 இப்ப வரைக்கும் நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காது. நோக்கம் என்ன, காரணம் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுக எடுப்பது சல்யூட்,
ஆமா கரெக்டு தான். நாங்களும் திமுகவை மாறிவிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் அப்பா நீங்க கம்யூனிஸ்ட்பா அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையே எங்கள் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நைட் 2 மணி கூட கொரட்டையில கூட தொட்டுக்கிட்டு போது தூங்குனது கேட்டா சொல்லுவாங்க. அப்படினால் தங்கள் சுய நினைவை மறந்துவிட்டு அவர்கள் திமுகவாகவே மாறியதற்கு பிறகு அப்புறம் என்ன, நீங்க எல்லாம் ஒரே கட்சி தானே? பேசலாம். திமுகவோட கூட்டணி எப்படி இருக்கு, நேற்று இணைஞ்ச அதிமுக பாஜக கூட்டணி மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். அக்னீஸ்வரன், உங்க இறுதி கருத்து சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல, பெண்களுக்கு தகுதியே என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்ச உலகத்துல இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். அது தகுதி என்ன தெரியுமா? 50 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணா அவங்க தகுதி இல்லாதவங்க. அரசாங்கத்துல வேலை பார்த்தா, பெண்கள் வேலை பார்த்தா அவங்க தகுதி இல்லாதவங்க. வருமான வரி கட்டுனா அவங்க தகுதி இல்லாதவங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமெல்லாம் பெண்கள் சுயமரியாதை என்று சொல்லுகிற கட்சியும் திமுக தான். பெண்கள் சுயமாக சம்பாரிச்சு வேலைக்கு போனால், அவர்கள் வருமானம் சம்பாரிச்சா அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிற கட்சியும் திமுக தான். இது முரண்பட தெரியல? பெண்களை நாங்கள் போற்றி வணங்குகிறோம் என்று நீங்க போற்றி வணங்கவும் வேணாம், அவங்க ஓசி பஸ்ல போறாங்கன்னு சொல்லவும் வேணாங்க. நீங்க ஓசி பஸ் விடாததுனால அன்னைக்கெல்லாம் பெண்கள் வேலைக்கு போகாமலா இருந்தாங்க. இப்ப நீங்க ஓசி பஸ்ன்னு சொல்றதுனால உங்களை மக்கள் மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? ஒன்றும் கிடையாது. தொழிற்சாலை வசதியில நாங்க தொழில்ல பெரிய முன்னேற்றம் கண்டுட்டோம். ஆமா, முன்னேற்றம் கண்டுட்டீங்க. நீங்க அரசியல தொழிலா கன்வெர்ட் பண்ணி முன்னேற்றம் கண்டுட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு தொழிற்சாலை கூட இப்ப இயங்க முடியல. ஏன் தெரியுமா? திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு, திமுகவினுடைய மாநகராட்சி மேயர்கள் வந்ததற்கு பிறகு என்னாச்சு? 35% தொழில் வரியை உயர்த்திய புண்ணியவாள அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவங்க தொழிற்சாலையை பத்தி இவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மின்சாரத்தை நீங்கள் துண்டித்ததோடு மட்டுமல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அதை வரிய மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. அவங்களால கட்ட முடியல. வாங்கின வங்கி கடனே கட்ட முடியல. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அவங்களால இயங்கவே முடியல. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இயங்க முடியல. அப்படி இருக்கிற போது நீங்க தொழில் வரியை உயர்த்தியது திமுக. இதை யாராவது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வாய்மூடி மௌனி கட்சி, கூட்டணி கட்சி திமுக கட்சி ஒருத்தராவது இதை பத்தி கேள்வி கேட்டாங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ எதுவுமே கேட்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு கட்சி எதற்கு? உங்களுக்கு கொள்கை இருக்கா? அப்படி கொள்கையும் தனி கட்சியும் தனி கொடியும் இருக்குமே இருந்ததென்றால் நீங்க ஏன் இதுவரைக்கும் பேசாமல் இருக்கிறீங்க? நீட்டு விளக்குக்காக யாராவது ஐயா கி வீரமணியோ, திரு திருமாவளவன் அண்ணன் அவர்களோ, திரு வைகோ அவர்களோ என்றைக்காவது எங்காவது இந்த 4.5 வருஷ காலத்துல போராட்டம் நடத்தியது உண்டா? வாய்திருந்து பேசிருக்கீங்களா? ஏப்பா நீட்டு விளக்கு கொண்டு வர முடியல? மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அடுத்த தேர்தல் எப்படி வாக்கு கேட்டு போக முடியும்? புறக்கணிப்பாங்க. இவங்க கேட்கவே வேணாம். அவங்க கூட்டணி அப்படியே இருக்கட்டும். ஆனால் கூட்டணியோடு இவர்கள் வீட்டுக்கு போவார்கள். மக்கள் ஏற்க தயாரா இல்லை. வெறுமனே விளம்பர மாடல். திராவிட மாடல் என்பது விளம்பர மாடல். மக்கள் ஏத்துக்கறீங்க. எல்லா வரியும் உயர்த்தி விட்டு நான் நல்லதுதான் செய்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசாங்கம் முதலமைச்சர் இருக்கும்போது 10,000 ரூபாயில ஒரு குடும்பம் வாழ்க்கையை ஓட்டுனாங்க. இன்னைக்கு 13,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. 2 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டர் எடுத்தாங்க அதிமுக ஆட்சியில். அதை நாங்கள் ஒரே மாசத்துல எடுத்துருவோம். அப்படி ஒரு மாசத்துல கணக்கீடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து கணக்கெடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருப்பா? 4.5 வருஷம் ஆகி அதை செய்யலையாப்பா? இதை சொல்லி மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்பீங்க? 1000 ரூபாய் கொடுத்தோம், அதை சொல்லி ஓட்டு கேட்போம். ஆமா, 1000 ரூபாய் பெண்கள் எங்களுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். என்றைக்காவது ஒத்த ரூபாயை திமுக அண்ணா அறிவாலய கருவூலத்தில் இருந்து யாருக்காவது 100 ரூபாய் படித்த மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? மடிக்கணினி வாங்கி கொடுத்திருக்கீங்களா? எதுவுமே இல்லை. ஒரு அரசாங்க காசு மக்கள்கிட்ட வரி பணத்தை அதிகமாக உயர்த்துறது. அங்கிருந்து வாங்கி நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா, போறதுல ஒரு தேங்காயை வாங்கி காசு 10 ரூபா கொடுத்து ஒரு தேங்காயை வாங்கி ஒரு கோயிலில் உடைச்சா அதுக்கு தான் உங்களுக்கு புண்ணியமும் தர்மமும் வந்து சேரும். அரசாங்கத்தின் காசுகளை வாங்கி திமுகவின் வாக்குகளுக்காக பெண்களை நீங்கள் இயந்திரமாக பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? பெண்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றீங்களா? ஒரு வீட்டில் மாமியாருக்கு கொடுத்தா மருமகளுக்கு தரமாட்டாங்க, மருமகளுக்கு கொடுத்தா மாமியா தரமாட்டாங்க. சீரியல் எல்லாம் நீங்க பார்க்க வேணாம். 1000 ரூபாய் காசு வாங்குற ஏக்கா உனக்கு வந்துச்சான்னு சொல்லி மாமியார் மருமகளை பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்க சொல்லுங்க.
ஒருத்தவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. வைக்க வேண்டிய வேட்டு அந்த திமுகவுக்கு ஓட்டே விழுகாது. காரணம், எப்பா உங்க மாமியாருக்கு கிடைக்குதா, அவங்களுக்கு எதுக்கு, நான் வாங்குறேன்ல, அது அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு என்ன செலவு வந்துரும் என்று மருமகள் சொல்லுவார்கள். ஏன் மருமகிட்ட கேட்டா, அவங்க செல்வந்தர்கள்ப்பா, நல்ல வசதியா 40 பவுன் நகை போட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் என்று மாமியார் சொல்லுவார்கள். இந்த மாமியா மருமக சண்டையை உருவாக்கி விட்டது திமுக ஆட்சி தான். பார்க்கலாம். 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம். செய்தியே நேரம் இல்லை. தமிழ் புத்தாண்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் புத்தாண்டு தை 1 தானே. அவர்கள் தமிழ் புத்தாண்டு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப தொலைக்காட்சிகளில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நீங்கள் நடத்துகிறார்கள். ஏன்னா மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்களா? முன்னுக்கு பின் முரணாக செயல்படக்கூடியவரும் திராவிட முன்னேற்ற கழகம் டிஎன்ஏல அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. பேசலாம். முன்னுக்கு பின் யாரா பண்றாங்க, எத்தனை இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது பெண்கள் கிட்ட அப்படின்றத அடுத்து வர தேர்தலில் பார்க்கலாம்.